ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவில் கும்பாபிஷேகம் தான் பார்க்க போகிறோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு, பாண்டிக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு ஊர் இது. அங்கே தான் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். அதில் தான் கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமை நடந்தது. வியாழக்கிழமை நைட்டே ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு நைட்டே கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றதுக்காக போனோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. லைட் செட்டிங்லாம் போட்டு கோவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கோவில் உள்ளே போயிட்டு யாகம் வளர்த்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த லைட் செட்டிங்கெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இந்த நைட்டு ஒரு பஜனை, சாமியோட அந்த ஒரு இதெல்லாம் பண்ணாங்க, தீபார்த்தனைலாம் காமிச்சாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம். பார்க்கவே நல்லா இருந்தது. நைட்டில் அந்த கோபுர கலசத்தில் இந்த லைட் செட்டிங் இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் வெள்ளிக்கிழமை 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கும்பாபிஷேகம். மீதி நம்ம காலையில் வீடியோ எடுத்ததெல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்திருந்தேன். கலச தண்ணி எடுத்து கோயிலை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. சாமிலாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா கலசத்துக்கும் பூஜை பண்ணி சாமி கோவிலில் ஒரு சுற்றி வந்தது. சுற்றி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு மேலே போயிட்டு கலசத்தில் அந்த கலசத்தை பண்ணி வீடியோ எடுத்திருக்கோம். அதே மாதிரி கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கழுகு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கருடன் ஒரு 5-6 கருடன் அந்த கோபுரத்தை சுற்றி சுற்றிட்டு இருந்தது. இதெல்லாம் உண்மையாலுமே ரியலாக நடக்குது. பார்க்கும் போது எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சாமி கோவில் சுற்றி வந்துட்டு கலச தண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. கலச தண்ணி எடுத்துகிட்டு போய் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த தண்ணி எடுத்து எல்லாருக்கும் மேலே பயங்கரமாக ஊற்றுனாங்க. நாங்களும் கூட சேர்ந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். எல்லா பக்கமும் ஊற்றுனாங்க. வீட்டுக்கும் கும்பாபிஷேக தண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அவங்க வேண்டுற வேண்டுதல் எல்லாமே நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக பார்த்து வந்தாச்சு.